everybody and welcome back to this video. நம்மளோட previous videoல நம்ம காமனா business settingsல யூஸ் பண்ணக்கூடிய idioms வந்து பார்த்திருந்தோம். So இது வந்து is a part 3 video and we're going to look at few other idioms that can be used in business scenarios. இப்போ நான் actually வந்து ஒரு 8 idioms வந்து எழுதியிருக்கேன். இதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுமே நான் சொல்றேன். And we'll also look at their meanings and examples. The first one is at loggerheads. At loggerheads அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்பவுமே ஒரு டிஸ்பியூட் இருந்துட்டே இருக்குது, ஒரு சண்டை இருந்துட்டே இருக்குது. இப்போ ஒரு ரெண்டு பேருக்கு இடையில வந்து எப்பவுமே பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அது நம்ம லாகர் ஹெட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். when they have some misunderstanding இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து போல அப்படின்றப்ப you can say they are at loggerheads, meaning a dispute, and it is commonly between two people. ரெண்டு பீப்புளுக்கு இடையில இருக்கிற டிஸ்பியூட் தான் நம்ம வந்து at loggerheads அப்படின்னு வந்து சொல்றோம். For example, the two managers are at loggerheads always. அப்படின்னா அந்த ரெண்டு மேனேஜர்ஸ் இப்போ ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ரெண்டு மேனேஜர்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு மேனேஜர்ஸ்மே வந்து எப்பவுமே அவங்க கருத்து ஒத்து போல அப்படின்னா you can use this idiom at loggerheads. The two managers are always at loggerheads அப்படின்னா நம்ம இதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். Next is backroom boys. Backroom boys அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க வந்து பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரியான விஷயம் தான். ஸோ பேக்ரூம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது they do a lot of work of course for any particular job, ஆனா அவங்களுக்கு அவ்வளவு ரெகக்னிஷன் வந்து கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் நம்ம பேக்ரூம் பாய்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். மீனிங் they do work but don't get recognition. அவங்க வந்து நிறைய வேலை செய்வாங்க, பட் ஆனா அவங்களுக்கு வந்து எந்த விதமான ரெகக்னிஷனுமே வந்து கிடைக்காது. Both the boys are backroom boys அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரியான பாய்ஸ் தான். எந்த மாதிரியான பாய்ஸ்னா நிறைய வேலை செய்யற பாய்ஸ் தான், பட் ஆனா அவங்களுக்கு எந்த ரெகக்னிஷனுமே கிடைக்காத பாய்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம பேக்ரூம் பாய்ஸ் அப்படின்ற இந்த இடியம் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் bear the brunt அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிருக்கோம், அதோடைய விளைவுகள் நம்ம தான் வந்து ஃபேஸ் பண்ணணும். சோ அந்த பேட் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்றது தான் நம்ம bear the brunt அப்படின்னு வந்து சொல்றோம். Face the bad consequences of something. For example, you have to bear the brunt of signing this deal. இந்த டீல் வந்து ஒரு மோசமான டீல். அந்த டீல் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த யார் அந்த டீலை சைன் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து அதோடைய பேட் கான்சிக்வன்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம இந்த மீனிங்ல வந்து இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் behind closed doors அப்படின்றதே நமக்கு கிளியரா தெரியுது. க்ளோஸ்ட் அப்படின்னாலே something is happening in a very secret manner. So இது வந்து secret அப்படின்றது தான் வந்து மீனிங். So behind closed doors அப்படின்னா secret. The deal was signed behind closed doors அப்படின்னு சொல்லலாம். They finalized the deal behind closed doors. அப்படின்னா அந்த டீல் வந்து ரொம்ப சீக்ரெட்டா அவங்க வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்ற மீனிங்ல நம்ம இந்த இடியம் வந்து யூஸ் பண்ணலாம், behind closed doors. Next the big cheese. So இந்த big cheese அப்படின்றது வந்து very influential, a strong influential person தான் நம்ம வந்து big cheese அப்படின்னு சொல்றோம். Influential person. For example, my father is a very influential person in the business sector. அப்படின்ற இடத்துல நம்ம we can use this idiom. My father is a big cheese in the information sector. அந்த மாதிரி whatever you can use. So the big cheese அப்படின்றதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாவும் யூஸ் பண்ண முடியும். என்னன்னா big wig அப்படின்னாலும் வந்து ஒரு பெரிய புள்ளி, பெரும் புள்ளி அப்படின்னு சொல்றோம்னா சோ அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். One more is big shot அப்படின்றதும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். Big shot also means பெரும் புள்ளி அப்படின்ற மீனிங்ல தான் நம்ம big shot அப்படின்ற அந்த இது கூட யூஸ் பண்ண முடியும். Next, hold one's tongue அப்படின்னா வந்து means to refrain from saying something. Okay, refrain from saying something அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு அதை நம்ம சொல்லாம அப்படியே விட்டுறோம் இல்லையா, அதுதான் வந்து நம்ம hold one's tongue back அப்படின்றது மூலமா சொல்றோம். So I had to hold my tongue from saying it at the meeting. I had to hold my tongue from talking about the dispute at the party. இந்த பார்ட்டில வந்து எங்களுடைய டிஸ்பியூட் பத்தி பேசாம இருக்கிறத நான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி தடுத்து வச்சிருந்தேன் அப்படின்ற மீனிங் நம்ம hold one's tongue யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்ணலாம், bite one's tongue அப்படியும் நம்ம சொல்ல முடியும். Bite one's tongue is also an alternative. Bite one's tongue அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் வந்து சொல்றது தடுக்கிறோம் இல்ல சொல்றதுல இருந்து you're holding back yourself, அதுதான் வந்து மீனிங்.
Next, carve out a niche. Carve out a niche அப்படின்னு நம்ம சொல்லும்போது உங்களுக்கான ஒரு particular துறையை வந்து தேர்ந்தெடுக்கிறது. Okay, deciding on a particular sector, one particular field or sector. So எனக்கு இது கரெக்ட்டா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபீல்ட் ஒரு செக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்றோம்ல. So that is carve out a niche. For example, இப்போ நம்ம ஏதாவது ஒரு YouTube சேனல் வச்சிருக்கோம் அப்படினா சொல்லுவோம். இப்போ சமையல்னா நீங்க சமையல் வீடியோஸாவே போடுங்க. That is your niche. So carve out a niche. I am working hard to carve out a niche. அப்படினா நான் எனக்கு ஏதோ ஓகே எனக்கு ஏதோ ஒரு ஏதுவான ஒரு ஃபீல்ட்ன்றத கண்டுபிடிக்கிறதுல I'm just spending some time அப்படிங்கற மீனிங்ல you can use this particular idiom. Or you can also say he has carved out a niche. அப்படினா அவன் பண்ணிட்டான். அவன் வந்து அவனுக்கு என்ன துறை தேவைன்றத is found out அப்படிங்கற மீனிங்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். Next is cash cow. A cash cow அப்படினு நம்ம சொல்லும்போது some product or a service with which you can earn a lot of money. Okay, ma. A product that helps you earn a lot of money. Okay, suppose for example, now a book published பண்ணிருக்கேன். The book is selling like hotcakes அப்படினா it means that it is a cash cow. My new book has proved to be a cash cow. அப்படினா என்னோட நியூ புக் நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய காசு பண்ணிட்டு இருக்கேன் என்னோட நியூ புக் வச்சு. So it means that it is a cash cow. இப்போ நம்ம பார்த்த இந்த 8 idioms-மே வந்து நம்ம business scenarios-ல யூஸ் பண்ணக்கூடிய idioms தான். And I hope these will be helpful to all of you. Mostly நீங்க இத நோட் டவுன் பண்ணிட்டு இதுல வந்து sentences make பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. That will give you a lot of clarity as well. And thank you and thanks a lot for watching this particular video.